ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். என்னென்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட். இன்று நாம் பேச போகிற தலைப்பு என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியது. டைம் என்பது நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். ஒன்ஸ் டைம் இஸ் கோன் we cannot get it back. அதனால் டைமை சரியாக பயன்படுத்துகிறது மிகவும் அவசியம். முதல்ல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். டைம் இஸ் மணி என்று சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் டைம் மணியை விடவும் வேல்யூபிள். என்னென்னு சொன்னால் மணியை நாம் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் டைமை எங்களால் திரும்ப வாங்க முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சொல்லும் ஒரு காமன் சென்டென்ஸ் என்னென்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஆனால் உண்மையில் எல்லாருக்கும் ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் தான் கிடைக்கிறது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் அதே 24 ஹவர்ஸ் தான். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் ஹவ் வி மேனேஜ் அவர் டைம். டைம் மேனேஜ்மெண்ட் செய்ய பெஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் பிளானிங். நம்ம நாள் எப்படி இருக்கணும் என்று முன்னாடியே பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் எழுந்ததும் ஒரு ஸ்டடி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டடி டைம், ப்ளே டைம், ரெஸ்ட் டைம் எல்லாம் பேலன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ரையோரிட்டைசிங். எது முக்கியம் எது அவசரம் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் வர போகுதுன்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமை குறைச்சி ஸ்டடிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். மூன்றாவது பாயிண்ட், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா, கேம்ஸ் எல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணும். பிக்கஸ்ட் ரீசன்ஸ். ஸோ வென் யூ ஆர் ஸ்டடியிங் ஓ ஒர்க்கிங், ட்ரை டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். அடுத்து நாம் செய்ய வேண்டியது டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறது. ஒரு நல்ல டைம் டேபிள் ஒன்று இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாகாது. டிசிப்ளின் மிகவும் முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் என்று சொல்லுவாங்க. மேலும் நம்மளோட ப்ரோகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணணும். அதாவது ஐ வில் டூ இட் லேட்டர் என்று சொல்லிக்கொண்டே வேலைகளை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. டூ இட் நவ் என்பது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். ஸோ அப்பப்போ உடனே நம்மளோட வேலைகளை செய்தோம்னா அது எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஸ்ட்ரெஸ் குறையும், சரியான ஒர்க் நேரத்தில் முடியும், கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும், லைஃப் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொன்னால் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அவர்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது, டோன்ட் வேஸ்ட் டைம், டைம் வில் நாட் வெயிட் ஃபார் யூ. நாம் டைமை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் டைம் நம்மளோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இன்று முதல் நாம் எல்லோரும் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம். ஐ வில் ரெஸ்பெக்ட் டைம் and use it wisely. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.